பாட்டங்கூத்து 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 நாட்டு 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 கூத்த காத்து. இப்போ எம்ஐக்கு இதுக்கப்புறம் வர ஒரு மேட்ச் மட்டும் தான் அவங்களுக்கு வந்து நான் ஈஸியா ஜெயிச்சிருவாங்கன்னு நான் சொல்றேன். ஏன்னா இதுக்கப்புறம் இருக்க மேட்ச் வந்து ஆர்ஆர் கூட, அதுக்கப்புறம் பார்த்தா டிசி அந்த டாப் 4ல இருக்கிற டீம்ஸே வந்து அடிச்சுக்க போறாங்கன்றப்போ அது பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே மாதிரி டாப் 4 டீம்ஸ் அடிச்சுக்கிறது பாக்குறப்போ அடுத்த மேட்ச் நடந்துச்சு. டாப் 4ல இருக்கிற 2 டீம் வந்து நீங்க அடிச்சுட்டாங்க, ஆர்சிபி அண்ட் டிசி. லைக் இது வந்து நான் ப்ரிவியூக்கு வந்து நோட் பண்ணிட்டு போய் எம்ஐ வர்சஸ் எல்எஸ்சி மேட்ச்ல எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. எல்எஸ்சி கிட்டே எனக்கு பாயிண்ட்ஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எம்ஐ தான் எல்லா எந்த பாயிண்ட் எடுத்தாலும் எம்ஐக்கு தான் வருது, இல்ல இது எம்ஐ தான் அப்படின்னு வந்துருச்சு. ஆனா ஆர்சிபி டிசில ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஸ்ட்ரென்த் இருந்துச்சு. இவங்க கிட்ட நல்ல பேட்ஸ்மேன் இருக்கானா, இவன்ட்டி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இருக்கான். 1-2-3 நல்ல பேட்ஸ்மேன் இருக்கானா, இவன்ட்டி 1-2-3 இருக்கான். இவங்க கிட்ட வந்து ஓப்பனிங் பவுலர் 2 பேரும் எக்ஸ்பீரியன்ஸான பவுலரா, அவங்க கிட்ட ஓப்பனிங்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பவுலர் இருக்கான். சோ இந்த மாதிரி வந்து ஸ்பின்னர்ஸ் இவங்க கிட்ட இருக்கானா, அவன்கிட்ட இருந்துச்சு. மேட்சுமே இன்னைக்கு அப்படிதான் போச்சு, ஆல்மோஸ்ட் நெக் நெக் தான் வந்து போச்சு. பட் வந்து ஓரளவுக்கு கன்வின்சிங்கா வந்து ஆர்சிபி ஜெயிச்சாங்க. ஸோ எதனால இன்னைக்கு வந்து ஆர்சிபி ஜெயிச்சாங்க? இன்னைக்கு வந்து ஆர்சிபிக்கு வந்து மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தது அவங்களோட பவுலர்ஸ் தான். அதுலயும் வந்து எனக்கு அதான் ஹேசல்வுட்டோட ஃபர்ஸ்ட் அவங்க எடுத்த உடனே அவங்க ஆரம்பிச்ச விதம், அதுவும் முக்கியமா வந்து அபிஷேக் புரேலா ஆரம்பிச்ச விதம் வந்து நல்லா இருந்துச்சு. லைக் ஓகே இன்னைக்கு கொஞ்சம் பெரிய இன்னிங்ஸ் ஆட போறாருப்பா அப்படின்னு இருக்கப்போ அந்த ஹேசல்வுட்டோட அந்த ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் வந்து புரேலா எதிர்பார்க்கல. நல்ல லெக் சைட்ல வந்த ஒரு பால் தான், சரி தட்டிலாம் டக்குன்னு தட்டிலான்னு பாக்குறப்போ லைட்டா ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இது, அது வந்து கிளவுஸை இதை டச் பண்ணிட்டு போயிட்டு கேட்ச் வந்தது. அது வந்து சூப்பரா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தா அப்படின்னா எஸ்தயால் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு அந்த ஒரு பால் வந்து நல்லா போடுறாரு. அதுவும் எனக்கு என்னன்னா அந்த கருணாயர் அந்த விஷயம் வந்து நம்ம அப்பமா வருவோம், டிசியோட நெகட்டிவ்ல நான் வருவோம். ஆனா கருணாயருக்கு போட்ட பால் வந்து சூப்பரா இருந்துச்சு. அது நல்லா எனக்கு தெரிஞ்சது ஓவர் த விக்கெட் நினைக்கிறேன். ஓவர் த விக்கெட் வந்து அந்த ரைட் ஹேண்டருக்கு சென்டர் ஆஃப் தி பிட்ச்ல பட்டு அப்படியே கோயிங் அவே ஃப்ரம் ரைட் ஹேண்டர் நல்லா இருந்துச்சு. அது வந்து அவரால் கருணாயரால ஒண்ணுமே பண்ண முடியல. அடிக்கதான் போனாரு, நல்ல ஷார்ட் பால் அடிச்சு அடிக்க போனாரு. அது ஒரு மாதிரி முக்குமது ராஜா போய் அவுட் ஆனது. அண்ட் இவங்க ஒரு பக்கம் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ரன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலா பூவி வந்து ஒரு பக்கம் சதப்பின மாதிரி இருந்துச்சு, ரன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸ்பின்னர்ஸ் போட்டோ தான் எனக்கு ரொம்ப 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 சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு. ஆக்சுவலா பிட்ச் வந்து ஸ்பின்னர் ஃப்ரெண்ட்லின்ற மாதிரி ஆச்சு. ஏன்னா ட்ரை சர்வீஸ் டோட்டலாவே ட்ரை சர்வீஸ்ன்றாங்க. சோ ஒரு 170ன்றது ஒரு நல்ல ஸ்கோரா இருந்திருக்கும். 170 175 நல்ல ஸ்கோரா இருந்திருக்குங்க. அப்படி இருக்கும்போது ஸ்பின்னர் செம்மையா யூட்டிலைஸ் பண்ணி, ஆனா போட்டது என்னவோ 2 ஸ்பின்னர்ஸ் தான், குர்னாலும் சுயேஷும். ஆனா அந்த 8 ஓவர் சூப்பரா யூஸ் பண்ணிட்டானுங்க 2 பேருமே சேர்ந்து 8 ஓவருக்கு 50 தான் கொடுத்துருக்காங்க. 8 ஓவர் 50ன்னு முடிஞ்சதுக்கு அப்புறம் மிச்சம் 12 ஓவர்ல அவங்க இது பண்ணாலும் உண்டு. அந்த 12 ஓவர்ல 4 ஓவர் ஹெசல்வுட் வந்து 3 ஓவருக்கு கம்மியா தான் கொடுத்தாரு. கடைசி ஓவர் மட்டும் தான் ஸ்டெப்ஸ் அடிக்க போயிட்டா, அதுவும் 2 for அவர் 36 2 for 36. அந்த 8 ஓவர் அவங்க வந்து கேபிட்டலைஸ் பண்ணனால டெல்லினால அவங்களோட ஸ்கோரிங் ரேட் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அவங்களால அதை யூகிச்சு ஆடவே முடியல. அந்த மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க, சூப்பரா போட்டுட்டு இருந்தாங்க. அது எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருக்கப்போ குணால் பாண்டியா நல்ல பவுலிங் போடுறாரு, ஆனா வந்து கொஞ்சம் பேச வேரி பண்ண போட்டுக்கிட்டாரு அப்படின்னா சூப்பரா இருக்கும். அப்படின்னா எல்லாருமே குணால் கிட்ட எதிர்பார்க்கறது 110 போடுவான், 105 போடுவான் அப்படின்ற மாதிரி எல்லாம் எதிர்பார்த்துருவாங்க. கொஞ்சம் பேச வேரி பண்ணா கொஞ்சம் அவங்களுக்கு கஷ்டமா இருக்குன்றது நம்ம பேசிட்டு இருந்தோம். ஆனா இதை இன்னைக்கு வந்து சூப்பரா போட்டாங்க. அந்த குணால் வந்து திடீர்னு பார்த்தா எனக்கே ஆச்சரியம் வந்துச்சு. ஏன்னா குணாலா 90.4 91.4 இப்படிலாம் இருந்துச்சு. குணாலே நீயா போடுற அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. திடீர்னு எனக்கு ஏன்னா ஒரு பால் வந்து ஏதோ ஒரு பேட்ஸ்மேன் வந்து 4 என்னமோ அடிச்சிட்டான். எனக்கு தெரிஞ்சு ராகுல் இல்ல, ஏதோ ஒரு பேட்ஸ்மேன் அக்ஷர் பட்டேல். ஆமா அக்ஷர் பட்டேல் வந்து ஒரு 4 அடிச்சிட்டாப்ல குணால் பாண்டியா. டென்ஷன் ஆயிட்டான், செங்கல் சைக்கிள் டென்ஷன் ஆயிட்டான். அடுத்த பாலே பவுன்ஸ் இருந்துச்சு. எவ்வளவுல 117ல குணால் பாண்டியா கிட்ட ஒரு டக்குனு பவுன்ஸ் இருக்கு. அக்ஷர் பட்டேல் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த மாதிரி போறதா கூட இன்னைக்கு பேச பயங்கரமா வெரி பண்ணாரு. சுயா சர்மா இதுவும் நம்ம பேசியிருந்தோம். ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போட்டார் அப்படின்னா சூப்பரா போறாரு அப்படின்னு இன்னைக்கு ஃபுல்லா அப்படிதான் வச்சாரு. எனக்கு ஒரு 4 2 4 அங்கங்க கொடுத்தாரு. அதுவுமே அது எல்லாமே அவுட் சைட் ஆஃப்ல போட்டதுனால, இல்ல வந்து டுவர்ட்ஸ் லெக் சைடு போட்டதுனால வச்சு மத்த எல்லாமே ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் வச்சது எல்லாமே வந்து பேட்ஸ்மேனுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. முக்கியமா வந்து கேஎல் ராகுல் நிறைய டைம் ஸ்வீப் ஆட ட்ரை பண்ணாரு, அக்ஷர் பட்டேல் வந்து ஸ்வீப் ஆட ட்ரை பண்ணாரு. அதெல்லாம் வேலைக்கே ஆகல, அந்த அளவுக்கு சூப்பரா போட்டாரு. அண்ட் முக்கியமா அக்ஷர் பட்டேல் வந்துட்டாரு, அதனால வந்து லெஃப்ட் ஹேண்டருக்கு நான் வந்து பவுலிங் கொடுக்க மாட்டேன், லெக் ஸ்பின்னருக்கு பவுலிங் கொடுக்க மாட்டேன் ரஜத் பட்டேல் யோசிக்கவே இல்லை. தைரியமா கொடுத்தாரு, நீ போடு பாத்துக்கலாம் பரவாயில்ல, ரன்ஸ் போனா பரவாயில்ல, நீ நல்லபடியா போடு அப்படின்ற மாதிரி 2 பேருக்கும் கொடுத்தது. 2 பேருமே இன்னைக்கு வந்து ஒருத்தர் வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேருமே வந்து சூப்பரா போட்டாங்க ஸ்பின்னர்ஸ். அண்ட் அடுத்தது பவுலிங்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, கடைசியா ஃபர்ஸ்ட் வந்து புவனேஸ்வர் குமார் வந்து ஒரு 2 ஓவருக்கு 25 ரன் கொடுத்திருந்தாரு. ஆனா அப்படியே கடைசி 2 ஓவர்ல ஜஸ்ட் 8 ரன்ஸ் 3 விக்கெட். ஆமா, சோ அது வந்து சூப்பரா இருந்துச்சு. லைக் ஆமா, அது வந்து லைக் ஸ்டப்ஸோட விக்கெட், அதுக்கு முன்னாடி கேஎல் ராகுலோட விக்கெட், யாக்கரா இருக்கட்டும்,
நம்ம வந்து புவனேஸ்வர் நம்ம பேசணும் தெரியுமா, நீங்க வந்து ஹேசல்வுட்டுக்கு தான் வந்து இந்த பிச்சோட அந்த பவுன்ஸை யூஸ் பண்றது ஈஸியா வருது. புவனேஸ்வர் குமாருக்கு அதுக்கு வந்து அவ்வளவு ஈஸியா வர மாட்டேங்குது. நல்ல லென்த் போறாரு, அப்பப்போ நல்ல லென்த் போறாரு, நல்லா வைக்கிறாரு, சூப்பரா வைக்கிறாரு. ஆனா அந்த யாக்கர் டுவர்ட்ஸ் டெத்ல போறப்போ அவர் இன்னைக்கு போட்ட யாக்கர்ஸ் தான் அவருக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணுச்சு. அது வந்து கேஎல் ராகுலுக்கு அவர் போட்ட யாக்கரா இருக்கட்டும், அண்ட் அசுதோஷ் சர்மாக்கு அவர் வந்து போட்ட அந்த ஸ்லோ யாக்கரா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அவர் ரெண்டு அதான் அவர் தான் அதுதான் வந்து அவருக்கு மிகப்பெரிய பாசிட்டிவா இருக்கு. அதான் அவருக்கு ஈஸியா வருது. அதே அவர் வந்து கண்டினியூஸா பண்ணாரு, சூப்பரா இருக்கும். அதுவும் முக்கியமா டெத்ல அதை நீங்க பண்ணாரு, அது பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அண்ட் வந்து ஸ்டப்ஸ் ஆல்மோஸ்ட் வேலையை முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் 19.5 ஓவர்ல தான் வந்து அவுட் ஆனாரு. ஸோ அது ஒன்றும் பெருசா இல்லை. ஸோ பவுலிங்ல வந்து அழகா 5 பவுலர் தான் இன்னைக்கு வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே வந்து லைக் இவருக்கு போக வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிடுச்சு. லைக் ரொமாரியோவுக்கு வந்து போக வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிடுச்சு. மற்ற நான் 5 பவுலருமே ஒரு டீசெண்டான ஜாப். எக்ஸப்ட் எஸ்டேல் வந்து நம்ம நெகட்டிவ்ல வருவோம். மீதி 4 பேருமே வந்து அற்புதமா போட்டு கொடுத்தாங்க. எஸ்டேல் வந்து சைலண்டா ரன் கொடுத்துட்டு இருக்க, நீயே என்னைக்கு நீ சிக்க போறன்னு தெரியல, தனியா ஒரு நாள் மாட்ட போற நீ. ஸோ இது வந்து ஆர்சிபியோட பவுலிங்ல வந்து பெரிய பாசிட்டிவா இருந்துச்சு. அடுத்தது ஆர்சிபியோட பேட்டிங். 2 பாசிட்டிவ் தான். ஒன்னு விராட், ஒன்னு குருணால். ஆமா, குருணால் வந்து எக்ஸ்ட்ராடினரியா சூப்பரா ஆனாரு இன்னைக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது நானே எதிர்பார்க்கல. 3 விக்கெட் விழுந்துருச்சு. 33க்கும் என்னமோ 3 விக்கெட் விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் இவனுங்க 2 பேர் ஒரு 100+ பார்ட்னர்ஷிப் போடலன்னா அடுத்து வரவங்க எல்லாருமே டக்கு டக்குன்னு. ஏன்னா இப்ப நீங்க வந்து ரொமாரியோ ஷெப்பர்டையும் சரி, டிம் டேவிடையும் சரி உட்காந்து 8வது ஓவர்லயே நீங்க இறக்கி விட்டீங்க, 9வது ஓவர்லயே நீங்க இறக்கி விட்டீங்கன்னா அவங்களால கடைசி வரைக்கும் மேட்ச் எடுத்துட்டு போய் ஜெயிக்கிற அளவுக்கு எல்லாம் ஆட முடியாது. அவங்க ஹிட்டர்ஸ் 2 பேருமே. ஒரு 15 ஓவர்ஸ் மேக்சிமம் 13க்கு மேல அவங்க வந்தாதான் அவங்களுக்கான கேம் அவங்க ஆட முடியும். லைக் 13 to 16 or 17 வரைக்கும் தட்டி ஆடிட்டு அதுக்கப்புறம் ஹிட்டிங் போவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த 100 ரன் பார்ட்னர்ஷிப் அவங்க மெயின்டைன் பண்ணாம இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு இது வந்து டிசியோட கேம். எனக்கு வந்து இதுல ரொம்ப ஹாப்பியா இருந்தது என்ன அப்படின்னா, எப்பயுமே கன்சர்ன்டா இருந்தது என்ன அப்படின்னா, ஒரு ஆர்சிபியோட மிடில் ஆர்டர் இன்னைக்கு எப்பயுமே அவங்க டாப் ஹெவியா இருப்பாங்க. இன்னைக்கு டாப் ஹெவி தாண்டி இதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா கடைசியா முடிச்சு கொடுத்தது டிம் டேவிட் இருக்காங்க. நடுவில் வந்து மிகப்பெரிய ஒரு 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 ஓட்டர் இருந்த மாதிரி இருந்துச்சு. லைக் குணால் பாண்டியா அந்த அளவுக்கு விளையாடல. ஜிதேஷ் சர்மா வந்த உடனே கண்ணப்படான்னு சுத்துறது. அப்புறம் ரொமாரியோ ஷெப்பர்ட் சொன்ன மாதிரி அவர் வந்தோடனே அதிரடியா அடிக்க தான் ட்ரை பண்ணுவாரு. அது பட்டா பையன் படாடி டையன் தான். ஸோ இந்த மிடில் ஆர்டர் என்னடா பண்ண போறாங்க, ஒரு வீக்னஸ் இருந்துகிட்டே கடா அப்படின்னு இருக்கப்போ இன்னைக்கு குணால் பாண்டியா ஸ்டார்ட் பண்றப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டாரு. லைக் அது எப்படி ஆர்சிபி ஸ்பின்னர்ஸ் போட்டாங்களோ அந்த ப்ளூ பிரிண்டா அப்படியே வந்து டிசி ஸ்பின்னர்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. நல்லா பேச வெரி பண்ணாங்க. அக்ஷர் பட்டேல் சூப்பரா போட்டாரு. லைக் அந்த வித்தே கொடுக்கவே இல்லை, நல்லா ஸ்டம்ப் டு ஸ்டெப் வச்சாரு, கிராம்ப் பண்ணாரு, சூப்பரா போட்டாரு. ஆனா ஓகே நீ நல்லா போடுற, சரி ஓகே உனக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து நான் வந்து 1s and 2s அங்க எடுத்துக்கிறேன். ஆனா எனக்குன்னு நான் செட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு டைம் வரும், நான் அப்புறம் அடிக்கிறேன்ற மாதிரி பண்ணது எல்லாமே பேட் பால்ஸ் மட்டும் தான் பனிஷ் பண்ணாங்க. இவங்களா ஒரு ஷாட்டை கிரியேட் பண்ணிட்டு நான் இந்த பாலுக்கு ஷாட்டுக்கு போறேன்னு போவே இல்லை. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு முகேஷ்குமார். ஏன்னா அந்த ஒரு பிட்ச்ல ரொம்ப ஸ்லோவா இருக்க ஒரு பிட்ச்ல எப்படினாலும் விக்கெட் விழும். ஸ்பின்னர்ஸ்க்கு அவ்வளவு சாதகமா இருக்கிற ஒரு பிட்ச்ல எக்ஸ்ட்ரா கவர்ல ஒரு 6 அடிச்சாரு குர்னால் பாண்டியா. அது வந்து ஒரு பேட் பால் தான், அவே ஃப்ரம் த பாடி, ஸ்பின் ஆகல, அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்துச்சு, அழகா பனிஷ் பண்ணாரு. இன்டு த பாடி லைன் இங்க போடுற பால், லெக்குக்கு போடுற பால் எல்லாமே கன்வெர்ட் பண்ணாங்க சூப்பரா. பவுன்சர் இங்க ஒண்ணு போட்டாங்க, அது தூக்கி கடாசினாரு ஃபைனல், டீப் ஃபைனலுக்கு மேல 6. சோ பேட் பால்ஸை மட்டும் அழகா பனிஷ் பண்ணி ரன் ரேட்டுமே அதுக்கப்புறம் ஏத்திட்டு வந்துட்டாரு. ஸ்ட்ரைக் ரேட் வந்து அவர் முன்னாடி வந்துட்டு 20 பாலுக்கு 15 ரன் அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் அந்த பேட் பால்ஸ் எல்லாம் பனிஷ் பண்ண அவர் ஸ்ட்ரைக் ரேட் நல்லா ஏறிச்சு. திடீர்னு பார்த்தா ஆஃப் செஞ்சுரின்றாங்க விராட் கோலிக்கு முன்னாடியே. க்ளோஸ் மேட்ச் பிரசன்டேஷன்லயே வந்து கோலி கிட்ட என்ன சொல்லிட்டாரா, குணால் பாண்டியா சொன்னது என்னாலும் நீ இங்கே அவுட் ஆயிடாத, நான் வந்து அக்ரெசிவா நான் போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லிட்டே இருந்தாரு. அந்த இடத்துலயே வந்து ரொம்ப ஸ்டெப் டவுன் பண்ணி ஆடுறேன். ஸ்டெப் டவுன் பண்றப்போ சில பால்லாம் வந்துச்சு, ஆனா அதுல மேட்ச் பண்ணிட்டாரு. பட் ரொம்ப கண்ணா பிளான் காட்டுத்தரமா சுத்துறேன் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாம பேட் பால்ஸ் அழகா பனிஷ் பண்ணாரு. நல்ல ஒரு அவருக்கே எனக்கு தெரிஞ்சு பயங்கரமா கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஓகே இதுக்கப்புறம் நான் மிடில் இறக்கி விட்டாலும் என்னால ஒரு 30-40 அடிக்க முடியும், டீம் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அது சூப்பரா இருந்துச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் விராட் கோலி சில பேர் சொல்லலாம் திரும்பவும் வந்துட்டு ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா, அந்த கம்மி இந்த கம்பெனி. இந்த மேட்ச் தான் டீமுக்கு, இந்த மேட்ச்ல இப்படிதான் ஆடணும், டீமுக்காக இப்படி ஆடினா மட்டும்தான் அவர் இருக்கிற தைரியத்தை தான் இந்த பக்கம் குணால் பாண்டியா ஆடி இருக்காரு. ஓகே நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு அக்ரெசிவா ஆடி கொடுத்துட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் விராட் கோலி இருப்பான்.
அதுக்கப்புறம் வந்து டிம் டேவிட் ஆடுவான், அதுக்கப்புறம் ஷெப்பர்ட் ஆடுவான், அதுக்கப்புறம் ஜிதேஷ் சர்மா ஆடுவான். ஆனா ஒரு பக்கத்துல விக்கெட் போகாம விராட் கோலி பாத்துக்க முடியும் அப்படின்ற ஒரு தைரியம் தான் வந்து குணால் பாண்டியாவுக்கு இவ்வளவு பெரிய ஃப்ரீடம் கொடுத்துச்சு. அண்ட் அழகா விராட் கோலிக்கு தெரிஞ்சிச்சு பெருசா பேட்ல படல, நமக்கு நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து ஆடிக்கணுன்றதுக்காக ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தாரு. ஒன்ஸ் அண்ட் டூஸ் இந்த நீ ஸ்ட்ரைக் எடுத்துக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டே இருந்தாரு. ஸோ அவர் விளையாண்டது விதமும் வந்து சூப்பரா இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் மேட்சை முடிச்சு கொடுத்துக்க வேண்டியது, அவர் அவுட் ஆன பாலுமே லைட்டா கொஞ்சம் டைம் பண்ணிருந்தா அது வந்து 6. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கடைசியா வந்து சிங்கப்பூர் சுத்தப்பா வந்தப்போ எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, லைக் வந்த உடனே அடிக்க ஆரம்பிக்கிறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்போ, அந்த பிச்சு அப்படிதான் சொல்லிட்டு இருக்கப்போ அதெல்லாம் கவலை கிடையாது, நான் அடிதான் போறேன், நீ பிச்சு இப்படிதான் இருந்துட்டு போ, நான் அடிதான் போறேன்ற மாதிரி டப்பு 2 4 ஒரு 6 2 4 அடிச்சு முடிச்சுட்டு மேட்சை முடிச்சுட்டு போயிட்டு. இதெல்லாம் தான் வந்து ஆர்சிபியோட பாசிட்டிவ்ஸா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் ஏன் வந்து டிசி இந்த மேட்ச் வந்து ஜெயிக்கல, ஏன்னா பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, பயங்கர பிளானிங்கோட வர்ற ஒரு டீம் வந்து ஏன் இன்னைக்கு மேட்ச் போட்டாங்க? நடுவுல ஸ்பின்னர்ஸ் அந்த 8 ஓவர் ரொம்ப லைக் டாட்ஸ் வாங்கி ரொம்ப லைக் அதான் சொன்னல 8 ஓவருக்கே அவங்க 2 பேரும் சேர்ந்தே 50 ரன் தான் கொடுத்துருந்தாங்க. அப்படின்ற போது அதை கேபிட்டலைஸ் பண்ணியிருந்தா அட்லீஸ்ட் ஒரு 50ன்றது ஒரு 70 ரன்னா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். லைக் இன்னும் ஒரு 170 175 பிளஸ்ன்ற ஒரு டோட்டலோட அவங்க ஒரு ஓகே டிஃபெண்டபிள் டோட்டல்ன்ற ஒரு மைண்ட் செட்ல இறங்கி இருப்பாங்க. பிளஸ் இன்னொரு சைடு பேட்ஸ்மேன் வந்து ரொம்ப டாட்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க, ஸ்ட்ரைக் ரேட் வந்து 100 கீழே ஆடிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸும் கேஎல் ராகுலும் மட்டும்தான் 100+ ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினாங்க. ஃபேஃப் டு பிளஸிஸும் சரி, ஃபேஃப் டு பிளஸிஸ் ஓகே பிட்ச் அசஸ் பண்ணி அவர் ஆடுறது ஓகே, ஆனா அதை கண்டினியூ பண்ணி அவர் அதுக்கு அடுத்து ஓகே அசஸ் பண்ணிட்டு இப்ப நான் ஹிட்டிங் போறேன் அப்படின்ற மாதிரி அவர் போயிருக்கணும். அவரும் போனப்பதான் அவுட் ஆயிட்டாரு. பவர் பிளே முடிஞ்சு அந்த டைம் அவுட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பதானிலாம் வந்து பேசிட்டு இருக்க, ஹேமந்த் மதன்லாம் வந்து பேசிட்டு இருக்கப்போ அவர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒருத்தர் ஸ்டே பண்ணுங்க, இன்னொருத்தர் வந்து ஹிட்டிங் போங்கன்னு சொல்றப்போ ஓகே ஆல்மோஸ்ட் வந்து ஃபேஃப் தான் வந்து கொஞ்சம் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் நிறைய ஆடி இருந்தார் பால். ஸோ அதுக்கப்புறம் அடிக்க போலான்னு போறப்பதான் வந்து அவுட் ஆயிட்டாரு. அது வந்து ஆர்சிபி பவுலர்ஸோட பிரில்லியன்ஸ். ஆனா ஃபேஃப் கிட்ட என்ன பிரச்சனை, இந்த டிசி உள்ளர வர்றப்பே எனக்கு தெரிஞ்சு ஒரு லைட்டா ஒரு குழப்பத்தோட வந்தாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. ஜேக் ஃப்ரெஷர் மேக்கர் டிராப் பண்ணிட்டாங்க, ஃபேஃப் உள்ளர வந்தாரு, வந்துட்டு அந்த அந்த ஆடுற பொசிஷன்ஸ் கொஞ்சம் வேற மாதிரி இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி 2 மேட்ச் பார்த்தா அப்படின்னா கருணாயர் வந்து நம்பர் 3ல இறங்கி நம்ம ஓப்பனிங்ல இறங்கிட்டாரு. ஆக்சுவலா பார்க்க போனா அபிஷேக் புரல் அண்ட் கேஎல் ராகுல் தான் ஓப்பனிங் வரணும். நம்பர் 3 வந்து கருணாயர், நம்பர் 4 வந்து கருணாயர் வரணும். இவங்க வந்து அதை பண்ணாம கருணாயரையும் அபிஷேக் புரலையும் ஓப்பனிங் இறக்கிட்டு நம்பர் 3 வந்து கேஎல் ராகுல் ஆடிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தா அப்படின்னா ஃபேஃப் டு பிளஸ் உள்ளதுக்கு அப்புறம் ஃபேஃப் அபிஷேக் புரல், நம்பர் 3 வந்து கருணாயர், நம்பர் 4 வந்து கேஎல் ராகுல், நம்பர் 5 வந்து அக்செப்ட் பண்ணல. அப்படி போயிடுச்சு. அக்செப்ட் பண்ணல ரொம்ப லேட்டா வர ஆரம்பிச்சாரு. சோ அதுல பார்த்தா அப்படின்னா ஃபேஃப் வந்து கொஞ்சம் இன்ஜரியில இருந்து வர்றப்போ அவர் இன்னைக்கு சுத்தமா ஃபார்ம்ல இல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ரொம்ப நல்ல ஜூசியா ஒரு லெக் ஸ்டம்ப்ல போட்டா மட்டும் தான், லெக் சைட் போட்டா மட்டும் தான் அவர் வந்து 4 அடிக்க முடிஞ்சது தவிர இன்னைக்கு சுத்தமா ஒரு டச்லேயே இல்ல. ஸோ அதுதான் இவங்களுக்கு பெரிய நெகட்டிவா இருந்துச்சு. அண்ட் கருணாயிருக்கும் அவுட் ஆஃப் பொசிஷன்ல அங்க இங்க ஆடனே அவர் ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்த 80 சம்திங் அடிச்சதுக்கு அப்புறம் அவர் வந்து ஒழுங்கான ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கவே இல்லை. அடுத்த 3 மேட்ச் இதோட 4வது மேட்ச் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கு அப்புறம் அடுத்த 3 மேட்ச் வந்து பெருசா அவர் கான்ட்ரிபியூஷனே கொடுக்கவே இல்லை. நல்லா ஆடினா நல்ல ஷாட்ஸ் ஆடுறாரு, ஆனா அவசரப்பட்டு இன்னைக்கு அவுட் ஆன மாதிரி அவசரப்பட்டு அவுட் ஆகுறது, தூக்கி அடிச்சு அவுட் ஆகுறது, பிட்ச் அசஸ் பண்ணாம அவுட் ஆகுறது, அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் கேஎல் ராகுல் சுத்தமா நீங்க முடியல. லைக் அவர் ரொம்ப நிறைய ஸ்வீப் ட்ரை பண்ணாரு, ஆனா என்னன்னா ஒரே மாதிரி ஷாட்ஸ் திரும்ப ஆடிக்கிட்டே இருந்தாரோ அப்படின்ற மாதிரி கேஎல் ராகுல். லைக் எப்படின்னா நான் என்ன ஃபீல் பண்ணேன், கேஎல் ராகுல் வந்து ஒரு மாதிரி சேஃபர் சைடா ஆடணும் அப்படின்ற மாதிரி பார்த்தாரு. மேபி விக்கெட் லூஸ் பண்ணா பின்னாடி ஆள் இல்ல ஆடுறதுக்கு அப்படின்றத கன்சிடர் பண்ணி அதுவுமே ஒரு பிரச்சனை. பட் ஒரு மாதிரி சேஃபா அடிக்கணும். கிரவுண்டட் ஷாட்ஸ் தான் நிறைய அடிச்சாரு, ஏரியல் ஷாட்ஸ் போல. கிரவுண்டட் ஷாட்ஸ் கரெக்டா ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் வச்சிருக்கிற இடத்துல தான் போச்சு. அது அவர் சொல்லி குத்தம் இல்ல, பட் ஸ்டில் அந்த இடத்துல ரன்ஸே இல்லைன்ற போது கொஞ்சம் ஒரு ரிஸ்க் எடுத்து ரன்ஸுக்கு போயிருக்கலாமோ அப்படின்ற ஒரு தாட்ஸ் இருந்தது. சொன்ன மாதிரி அந்த பேட்டர்ஸ் வந்து நம்ம டிசி கிட்ட இருந்துச்சு, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்போஸ் ஆகிட்டே வராங்க நினைக்கிறேன். இன்னும் ஜிடி வந்து எக்ஸ்போஸ் ஆகல, அவங்க தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த 3 பேரு சாய்ஸ் வெர்ஷன் பயங்கர கன்சிஸ்டன்டா இருக்காரு, பட்லர் கன்சிஸ்டன்டா இருக்காரு, கில்லி கன்சிஸ்டன்டா இருக்காரு. ரிஷப் பந்த் ஒரு ஸ்கேம்னா ராகுல் தெவாட்டியா பெரிய ஸ்கேமரா இருக்கிறானே. இல்ல ஆனா அதான் சொல்றேன்ல, இவங்க 2 டீம்லயுமே டிசி வந்து இப்ப கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க கொஞ்சம் சுதாரிச்சுட்டாங்க, அதை பிளான் பண்ணிட்டாங்கன்னா இவங்க பிளே ஆஃப்ல வந்து நல்லா விளையாட சான்ஸ் இருக்கு. ஆனா ஜிடி இன்னும் எக்ஸ்போஸே ஆகல.
அந்த 3 விக்கெட்ல 2 விக்கெட் டக்கு டக்குன்னு போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு பேட்டிங்கே கிடையாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சோ அதுதான் இப்ப வந்து டிசிக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. ராகுல் அதனாலதான் வந்து ரொம்ப இப்ப ராகுல் எப்படிப்பட்ட ராகுல் நான் பார்த்தேன்னா, பஞ்சாப்ல ஒரு ராகுல் இருப்பா தெரியுமா, எவனுமே ஆட மாட்டான், இவர் மட்டும் ஓப்பனிங்ல இருந்து 20வது ஒரு ஆடிக்கிட்டே இருப்பாரு, 150 சைக்கிள் 140 சைக்கிள் ஆடிக்கிட்டே இருப்பாரு. சோ அந்த மாதிரி ஒரு ராகுல் தான் இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது. ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டா, ரொம்ப அவர் தான் நான் எடுத்துட்டு போகணுன்ற மாதிரி ஆடினாரு. ஸோ அதுதான் இன்னைக்கு வந்து பேட்டிங்ல உங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது பவுலிங்ல வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்கோரை ஆல்மோஸ்ட் பயங்கர டஃபா கொண்டு போனது அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் எல்லாருமே நல்லா போட்டாங்க. லைக் மிச்சல் ஸ்டார்க்ல இருந்து எல்லாருமே நல்லா போட்டாங்க. ஒரே ஒரு ஆள் தான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் கூட மூளையை யூஸ் பண்ணாம போட்டது முகேஷ் குமார். நான் நினைச்சேன் பிரைஸ் பண்ண முகேஷ் குமார் வந்து இன்னைக்கு சொதப்பி விட்டாரு. ஆமா, பயங்கரமா சொதப்பினாரு. எப்படின்னா ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் ஒரு மாதிரி இருக்குது, போட்ட பால் லெக் சைடுல ஃபீல்ட் பிளேஸ். ஆமா, ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் லெக் சைடுல ஃபுல்லா இருக்குது, நல்லா பேக்டா இருக்குது, ஆஃப் சைடு தூக்கி போடுறாரு. அந்த மாதிரி பேட் பால் தான் வந்து குணால் பாண்டியா வந்து பனிஷ் பண்ணது. குணால் பாண்டியாவோட லெக் சைடுல பார்த்தா அப்படின்னா இவ்வளவு கேப் இருக்குது, ஒரு ஃபீல்டுக்கு இவ்வளவு கேப் இருக்குது. அதுக்கு நடுவுல அழகா வந்து பியர்ஸ் பண்றாரு குணால் பாண்டியா, ஒண்ணுமே ஜஸ்ட் டைம் பண்றாரு. சோ அந்த இடத்துல ஃபீல்டே இல்லன்றப்போ அந்த இடத்துல நீங்க பால போடுறீங்க. இது வந்து ரொம்ப முகேஷ்குமார் போட்ட அந்த 8வது ஓவரோ 10வது ஓவர்ல இருந்தா குணால் பாண்டியா அடிக்க ஆரம்பிச்சாரு. ஒரு 4 ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு 4 6 வந்துச்சு. அதுல இருந்தா அப்படியே மொமெண்டம் பில்ட் ஆரம்பிச்சது. ஒவ்வொரு டைம் வந்து முகேஷ்குமார் போட அப்படியே அடிச்சுட்டு இருந்தாங்க, ஒவ்வொரு மொமெண்டம் பில்ட் ஆச்சு. அதை தாண்டி இன்னைக்கு வந்து அவங்களோட கேப்டன்சில ஒரு மிஸ்டேக் பார்த்தேன். என்னன்னா 16 ஓவர் 17 ஓவரோ ஸ்டார்க்கு வந்து ஒரு ஓவர் பாக்கி இருக்குது, முகேஷ்குமாருக்கு ஒரு பாக்கி இருக்குது. யாருக்கு கொடுப்பாங்க? ஸ்டார்க்கு தான் கொடுக்கணும். ஸ்டார்க்கு இன்னும் ஒரு ஓவர் மிச்சம் வச்சுட்டு முகேஷ்குமார் கொடுத்தாங்க, வச்சு சாத்திட்டாங்க. அதுலதான் வந்து டிம் டேவிட் அடிச்சது. நோ பால் போச்சு. அதுல பார்த்தா எப்படின்னா என்ன பிரச்சனைனா, இந்த பிட்ச்ல நீ வந்து பிட்சை நம்பி அதுல நீ பாலை வந்து வச்சு ஏத்துன அப்படின்னா ஏதாவது ஒரு ஹெல்ப் கிடைக்குது. போட்ட ஃபர்ஸ்ட் 2 பாலுமே ஃபுல் டாஸ் பால். சித்தப்பா வந்து அடிச்சிட்டாரு, 2மே வந்து ஒரு 6 ஒரு 4 அடிச்சிட்டாரு. சோ அங்கே மேட்ச் முடிஞ்சிருச்சு. இதே ஸ்டார்க்கு கொடுத்திருந்தா அவர் வந்து பிட்சை நம்பி உள்ளார இறக்கி இருப்பாரு. ஏதர் யாக்கர் போட்டிருப்பாரு, இல்ல வந்து ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் லென்த் போட்டிருப்பாரு, லென்த் பால் போட்டிருப்பாரு, ஷார்ட் பால் பவுன்சர் ட்ரை பண்ணிருப்பாரு, இந்த மாதிரி பண்ணிருப்பாரு. போட்டது 2மே வந்து ஃபுல் டாஸ்ன்றனால அங்கேயே மேட்ச் முடிஞ்சிச்சு. ஸோ முகேஷ்குமார் தான் இன்னைக்கு வந்து மேட்ச் வந்து தோக்கிறதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸா இருந்தது அவர் தான். இன்னொன்னு நான் என்ன சொல்லுவேன், இம்பாக்ட் பிளேயர் வந்து கொஞ்சம் கேவலமா யூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு எனக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங்னு முடிவாயிடுச்சு, நீங்க ஏன் அசுதோஷ் சர்மா வந்து உள்ள பிளேயிங் லெவன்ல வைக்காம அவரை இம்பாக்ட் பிளேயரா திருப்பி ஏன் கொண்டு வரணும்? சரியான மலுமட்டித்தனமா இருந்துச்சு எனக்கு. இது சிஎஸ்கே வந்து ஒரு மேட்ச் ரொம்ப கேவலமா ஆடிட்டு இருந்தாங்கன்ட்டு இம்பாக்ட் பிளேயர்ல யாரையும் கூட்டு வந்தாங்களே, ஒரு பேட்ஸ்மேனை கூட்டு வந்தாங்க, அதனால பத்திரான ஆட முடியல. கரெக்ட். அந்த மாதிரி தீபக் கூட எனக்கு அது தீபக் கூடவான்றது கன்ஃபார்மா எனக்கு தெரியல. ஆனா அது மாதிரி ஒரு இன்ஸ்டன்ஸ் நடந்துச்சு. அப்படி ஒரு சுச்சுவேஷன், பேட்டிங் வந்து ரொம்ப கேவலமா ஆடிட்டோம், அதனால நான் வந்துட்டு ஒரு பேட்ஸ்மேன் இப்பவே நான் வந்து இம்பாக்டா போட்டு யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அது வேற. ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா அவர் அசுதோஷ் சர்மா உங்களுக்கு கண்டிப்பா வேணும்ன்ற ஒரு சுச்சுவேஷன் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா ஒரு நல்ல ஹிட்டர் ஆஃப் த கிரிக்கெட் பால். அப்படி இருக்கும்போது நீங்க அவரை ஃபர்ஸ்ட் பிளேயிங் லெவன்லயே அவரை வச்சிருக்காம இருக்கிறது உங்க தப்பு. அடுத்து ஸ்பின்னர் ஃப்ரெண்ட்லி பிச்சா இருக்கும்போது 2 குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்கீங்க. ஒருத்தர் யாராவது ஒரு ஸ்பின்னர் இருப்பாங்க கண்டிப்பா டீம்ல, அவருக்கு அழகா உள்ள போகலாம். நிகமுக்கு ஒரு ஓவர் தான் கொடுத்துருக்காங்க, இதுக்கு மேல ஸ்பின்னர்ஸ் இல்ல அவங்கள்ட்ட. விப்ரஜுக்கு வந்து ஒரு ஓவர் தான் கொடுத்துருக்காங்க, அந்த இதுலயும் 12 ரன் தான் கொடுத்தாரு அவரு. அது ஏதோ ஒரு 4 என்னமோ தான் போச்சு, அதுக்கப்புறம் ஓவரே கொடுக்கல விப்ரஜுக்கு. அது ஒரு எப்படி அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். நீங்க அதுக்கேத்த மாதிரி ஒரு பவுலர்ஸை கொடுத்து ரொட்டேட் பண்ணியிருந்தா இப்ப எப்படி ஆர்சிபி வந்து அழகா அந்த 8 ஓவர்ல உங்களை சுருக்கல, உங்களை ரன்ஸ்க்கு போக விட்டாங்களா சுத்தமா, அப்படியே உங்களுக்கு ஃபுல்லா அவங்க கேபிட்டலைஸ் பண்ணி உட்காந்துக்கிட்டாங்க அந்த 8 ஓவரை. அந்த மாதிரி நீங்க ஒரு 12 ஓவர் கேபிட்டலைஸ் பண்ணிருந்தீங்கன்னா இந்த கேம் உங்கள்தான் இருந்திருக்கும். இன்னும் ஒரு ஓவர் விப்ரஜ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கலாம், பாத்துக்கலாம். விராட் கோலி ரன்ஸ் போனா போட்டு ஏதோ ஒரு விக்கெட் வர்றதுக்கான சான்ஸ் கிடைக்கும்ல. இப்ப அக்சர் ஒரு ஆள் தான் நல்லா போட்டாரு, குல்தீப் வந்து அவரோட வேலை வந்து பிரேக் த்ரூ தரது. அந்த பிரேக் த்ரூவா அவர் இந்த மேட்ச் தரவே இல்லை. ரன்ஸ் மட்டும் கண்டெயின் பண்ணிட்டு பிரேக் த்ரூ தராம இருக்கிறதுக்கு இந்த கேம் வந்து இவங்க ஒன்னும் 200+ அந்த மாதிரி அடிச்சு வைக்கல. அடிச்சது 162 டிஃபெண்ட் பண்ணணும்னா உங்களுக்கு விக்கெட்ஸ் வேணும்ன்ற மாதிரி இருக்கிற பவுலர்ல நீங்க ஒருத்தர்னா அந்த அட்லீஸ்ட் ஒரு விக்கெட், ஏதோ ஒரு பிரேக் த்ரூ, யாரோ ஒரு மெயின் பேட்ஸ்மேனோட விக்கெட், அந்த 100 பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்றதுக்கு நீங்க வேற ஏதாவது ஒரு யுக்தி யூஸ் பண்ணி அந்த மாதிரி யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா கூட நீங்க இந்த மேட்ச் உங்க கையில இருந்திருக்கும். இதெல்லாம் தான் வந்து டிசி தோத்ததுக்கான நெகட்டிவ்ஸ்.
இன்னொரு பக்கம் ஆர்சிபி வந்து ஜெயிச்சிருந்தாலுமே அவங்க கிட்டே வந்து சில நெகட்டிவ்ஸ் இருக்குது, இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது வந்து என்னென்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் எனக்கு தோணுது என்னன்னா, ஃபில்சால்ட் எனக்கு தெரிஞ்சு ஃபீவர்னு சொன்னாங்க. பத்திதா சொன்னாரு ஃபீவரிஷா இருக்காரு, சோ அதனாலதான் வந்து ஜேக்கப் பெத்தல் வந்து உள்ளார வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஜேக்கப் பெத்தல் ஓகே நல்ல பேட்ஸ்மேனா தான் தெரியுறாரு, பட் ஸ்டில் அந்த ஸ்டார்ட் தான் ஃபில்சால்ட்ட கொடுக்குறாரு, அப்புறம் எதுக்கு நீங்க அவரை எடுத்தீங்கன்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. நோ ப்ராப்ளம். அதான் அவர் ஆடின அந்த 2 ஷாட்டுமே பார்த்தா அப்படின்னா எனக்கு லைட்டா ஒரு பயமாவும் இருந்துச்சு, பார்க்கறது நல்லா இருந்துச்சு. எப்படின்னா ஒரு மாதிரி ஜஸ்ட் ஒரு ஃபிளிக் தான் பண்றாரு, அது இருக்கிற பவருக்கு நல்லா தாண்டி போகுது, அந்த பவர் பிளேல இன்னர் சர்க்கிளை தாண்டி நல்லா போகுது. ஆனா கொஞ்சம் ஃபுல் ஃப்ளோ ஆஃப் தி பேட் அடிச்சாரு அப்படின்னு நல்லா இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் நீங்க அவுட் ஆனாரு. நல்லா ஃபுல் ஃப்ளோல போயிருந்தாரு அப்படின்னா அந்த ஆக்சுவலா ஒரு போன பால் வந்து அவ்வளோ ஹைட்டும் வரல, அது ஒரு மாதிரி கீழாப்லயே போட்டார் அக்ஷர் பட்டேல், அது பவுன்ஸ் ஆகி மேல வரவே இல்லை, அது தப்பான ஷாட் அடிக்க போய் அவுட் ஆனாரு. பட் ஓகே எனக்கு தெரிஞ்சு அது ஃபர்ஸ்ட் மேட்ச்ன்றதுனால அந்த ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் அப்படி சொல்லலாம். ஆனா புவி வந்து ஸ்டார்டிங்ல போடுற அந்த பவர் பிளேல போடுற ஓவர்ஸ் நிறைய ரன்ஸ் லீக் பண்றாரு, அது எனக்கு கொஞ்சம் கன்சர்னா இருக்குது. லைக் அந்த இதுல இப்போ ஒரு எம்ஐ டீம் மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த பவர் பிளேல நீ கொடுக்குற அந்த ரன்ஸை வந்து கேபிடலைஸ் பண்ணி அவங்க போயிட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் எனக்கு ஒரு கன்சர்னா இருந்துச்சு. அதே மாதிரி நோபால் போட்டாங்க ஃபேஃபுக்கு, நோபால் லைக் ஃபார்ம்லேயே இல்லாத அடிக்கவே முடியாத ஃபேஃபுக்கு நோபால்லாம் போட்டு அதுல ஒரு 4 வந்து கொடுத்தாங்க. ஸோ அது ஒன்று இருந்துச்சு. எனக்கு பெருசா திரும்ப எனக்கு டென்ஷன் ஆகுற ஒரு விஷயம் கோலியும் அண்ட் ரன் அவுட், அதுதான் எனக்கு பெருசா டென்ஷன் ஆகுது. அதுவும் முக்கியமா கோலி ரஜத் பத்திரார் பேருக்கு வந்து சுத்தமா அந்த இதுவே இல்லை, அந்த ஒரு கம்யூனிகேஷனே இல்லை, அந்த ஒரு இது செட்டே ஆகல அவங்களுக்கு. கோலி வந்து பக்கத்துலேயே அடிச்சுட்டு 2 ஸ்டெப் நவுந்து வந்துட்டு அப்படியே நோலாம் சொல்லவே இல்லை, அப்படியே பார்த்துட்டே நிக்கிறாரு. நோன்னு சொல்லிதாச்சும் அட்லீஸ்ட் ரஜத் பத்திரார் திரும்ப ஓடுறதுக்கு சான்ஸ் இருந்திருக்குது. ரஜத் பத்திரார் என்ன பண்றாரு அப்படின்னா விக்கெட்டை வந்து போட்டான் அப்படின்ற மாதிரி லைக் ஸ்லோவா டர்ன் பண்ணாரு. அந்த டர்ன் பண்ற விதமே பார்த்தா அப்படின்னா ஐயோ மண்டான் ஃபீல்டர் புடிச்சிட்டான்ற மாதிரி டப்பு ஓடல, அது ஒரு அவர் ரியலைஸே பண்ணல. அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவர் டக்குன்னு திருப்பி வந்திருக்கலாம். அவர் ரொம்ப சரி எப்படி அடிக்க மாட்டான் நம்ம போவோம், ஐயோ எடுத்துட்டானே அடிச்சிருவானோ அப்படின்ற மாதிரி டக்குன்னு பேச எடுத்த மாதிரி இருந்துச்சு. அவர் அதை ஸ்டார்டிங்ல அந்த பேச எடுத்துட்டு ஓடி இருந்தாருன்னா கண்டிப்பா உள்ள போயிருந்திருக்கலாம், ரீச் ஆயிருக்கலாம். ஸோ இது எனக்கு பெரிய கன்சர்னா இருக்கு. கோலி அண்ட் அந்த ரன் அவுட் விஷயம் வந்து பெரிய 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 கன்சர்னா இருக்குது. அதை தாண்டி ரஜத் பத்திராவோட ஃபார்ம் அதுவே பெரிய கன்சர்னா இருக்கு. லைக் ஃபர்ஸ்ட் ஒரு 1-2 மேட்ச் நல்லா ஆடின மாதிரி இருக்குது, ஸ்பின்னர் அடிப்பான்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணப்ப நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏதோ ஸ்ட்ரெயிட் டிரைவ்லாம் ஆடினாரு, 6 அடிச்சாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் லைக் கடைசி 4-5 மேட்சாவே வந்து சுத்தமா ஃபார்ம்லேயே இல்லை. லைக் அவர் அவுட் ஆஃப் பொசிஷன்ல ஆடிக்கிட்டு இருக்காரு. நம்பர் 3ல வர வேண்டியவர் தேவதத் படிக்கலுக்கு கொடுத்து நம்பர் 4ல வராரு. சில டைம் பார்த்தா ரொம்ப லேட்டா வராரு. ஸோ டோட்டலாவே வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு. அவர் தான் மிடில் ஆர்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆளு. ஸோ அவர் ஃபார்ம்ல இல்லாதது அந்த மிடில் ஆர்டர்ல ஏன் இன்னைக்கு வந்து குணால் பாண்டியா வந்து தான் காப்பாற்றணுன்ற நம்ம ஏன் வந்து அப்படின்னா ரஜத் பத்திரார் ஃபார்ம்ல இல்லாதனால தான். ஸோ அவருடைய ஃபார்ம் வந்து பெரிய பெரிய இன்னைக்கு வந்து கன்சர்னா இருந்துச்சு. அதை தாண்டி நம்ம வந்து ஆர்சிபி பேட்டிங் பண்றப்போ கோலி இருக்கிறப்போ நிறைய 1s and 2s எடுப்பாங்க, மோஸ்ட்லி டாட் பால்ஸ் ஆட மாட்டாங்கன்னு பேசியிருக்கப்போ இன்னைக்கு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 5 ஓவர் டாட் பாலே ஆடிருக்காங்க, 30 பால் வந்து டாட் பால் ஆடிருக்காங்க. இது வேற மேட்சா இருந்துச்சு, இன்னொரு 20 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சிருந்தாங்க அப்படின்னா இது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். ஸோ டாட் பால்ஸ் நிறைய வச்சாங்க, அதுவுமே வந்து ஒரு பெரிய 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 கன்சர்ன் ஆர்சிபி கிட்ட இருக்கிறப்போ. இதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்ச நெகட்டிவ்ஸ் ஆர்சிபி கிட்ட. டிசி கிட்ட வந்து தோத்துருந்தாலுமே அவங்க கிட்டயும் வந்து நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது. ஓரல் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டார்ட் கொடுத்திருந்தாரு, அது அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு போயிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அந்த நான் சொன்ன 170 or 175ன்றது ஈஸியா கெட்டப்ல இருந்திருக்கும். அக்ஷர் பட்டேல் இன்னும் கொஞ்சம் சென்சிபிளா ஆடலாம், அவரு நல்லா ஆடினாரு. இன்னும் கொஞ்சம் அவர் கேப்டன் அப்படின்ற ஒரு பொறுப்பு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆடட் அப்படின்ற இருக்கும் போது இன்னும் கொஞ்சம் அவர் ஷோ பண்ணணும். அதான் இன்னைக்கு அதான் சொல்லல, லைக் மற்ற மேட்ச்லாம் அவர் நல்லா தான் ஆடிட்டு இருந்தாரு, வந்தோடனே இன்டென்ட் காப்பாரு. இன்னைக்கு பிச்சுமே அதுக்கு ஹெல்ப் பண்ணல அண்ட் பவுலர்ஸும் சூப்பரா போட்டாங்க. லைக் ஒண்ணுமே அவனுக்கு பண்ணவே உள்ள, லைக் வச்சு கிராம்ப் இடிச்சுட்டாங்க, வச்சு 8 ஓவர் வச்சு இடிச்சிட்டாங்க. அப்படி இடிச்சவங்களையுமே வந்து ஸ்டப்ஸ் அண்ட் விப்ரஜினிகாம் அடிச்சதுதான் சூப்பர். ஸ்டப்ஸ் எதனால ஸ்டப்ஸால அடிக்க முடிஞ்சது அப்படின்னா அவர் இனோவேட்டிவா ஷாட்ஸ் ட்ரை பண்ணாரு. அதுதான் வந்து அக்ஷர் பட்டேல்கிட்டயும் ராகுல் கிட்ட இருக்கட்டும் திருப்பி அதே தான் ட்ரை பண்ணாரு. ஆனா புவனேஸ்வருக்கு சுதாரிச்சுட்டு ஒரு பவுன்சர் போட்டு விட்டாரு. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணதுனால தான் ஸ்டெப்ஸுக்கு அந்த ஒரு மொமெண்டம் கிடைச்சு அவர் கடைசியா அந்த இதை கொண்டு போறது. விப்ரஜினிகமும் சூப்பரா ஷாட்ஸ் ஆடினாரு. ஸோ அவங்க 2 பேரும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணதுனால தான் அந்த ஒரு 150 அப்படின்னு 160 மார்க்கை தொட முடிஞ்சது. ஸோ அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அது எண்டிங் வந்து அவங்க முடிச்சு கொடுத்தது, மொமெண்டம் கொண்டு போனது வந்து முக்கியமா ஹேசல்வுட் அடிச்சது வந்து செமையா இருந்துச்சு. மற்றபடி பவுலிங் பார்த்தா அப்படின்னா அக்ஷர் பட்டேலோட ஓவர் அந்த 2வது ஓவர் வந்து சான்ஸ்லெஸ்ஸா இருந்தது, செம்மையான ஒரு ஓவர். அது எப்படி அப்படி ஒரு ட்ரீம் ஓவர். ஏன்னா ஃபர்ஸ்ட் பால் வந்துட்டு விக்கெட்டு, பெத்தலோட விக்கெட்டு, செகண்ட் பால் வந்து டாட்டு,
ஸ்லோ பால் அது ஒரு 85க்கு மேலயோ 90லயோ போட்டிருந்தாரு. திடீர்னு அடுத்த பாலே டக்குன்னு 99.9ல போடுறாரு. தேவதத் படிக்கல் அது எதிர்பார்க்கவே இல்லை, போல்டு. ஆமா, பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு. நல்ல பேச வேரி பண்ணி போட்டு லைன் அண்ட் லென்த்தை மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு மாதிரி ஆம்பாலும் போடுறாரு, இன்டு த பாடி வர மாதிரியும் போடுறாரு, அவே ஃப்ரம் த பாடி போற மாதிரியும் போடுறாரு. நல்லா இருக்குது அவர் போடுறத. ஆனா அவர் மட்டும் தான் போட்டாரு நீங்க நல்லா. நான் ஃபர்ஸ்ட் வரப்ப நினைச்சேன் இவர் என்ன ஸ்டார்க்கு போய் இவருக்கு பவுலிங் கொடுக்காம முகேஷ் குமார் பவுலிங் கொடுக்காம இவர் பாட்டு வந்து போட்டுக்கிட்டு இருக்காரு, இது பாரு எங்கேயோ போய் தப்பா முடிய போகுதுன்னு நினைச்சேன். ஆனா அவர் தான் வந்து அவர் மட்டும் தான் கரெக்டா இருந்திருக்காரு. ஸோ இன்னைக்கு ஸ்டார்க்கும் நான் அந்த ப்ரிவியூக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கப்போ எப்பப்பெல்லாம் வந்து டிசி ஸ்டார்க் அண்ட் முகேஷ் குமார் ஓப்பனிங்ல வந்து விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்து நல்லா பண்றாங்களோ அப்பதான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அப்போதான் வந்து ஸ்பின்னர்ஸ் நடுவில் வந்து அவங்க விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்கறது அப்படியே மொமெண்டம் பில்டா இருக்கு. எப்பப்பெல்லாம் வந்து குல்தீப்போ இல்லை விப்ரஜிங்கமோ தான் வந்து ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுக்கிறாங்களோ அப்பப்பெல்லாம் டிசி தோத்துருக்கு. அவங்க தோத்த 2 மேட்சுமே ஸ்டார்க் அண்ட் முகேஷ் குமார் வந்து எப்போ ஒழுங்கா பண்ணல. அதுல பார்த்தா ஓப்பனிங் விக்கெட்ஸ் எடுக்கல, பவர் பிளேல அவங்களால விக்கெட்ஸ் எடுக்க முடியாது. 6வது ஓவர் 7வது ஓவர் வந்து விப்ரஜிங்கம் ஒரு மேட்ச் வந்து அவர் தான் ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்து கொடுத்துருப்பாரு, இன்னொரு மேட்ச்ல குல்தீப் யாதவ் வந்து ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்து கொடுத்துருப்பாரு. ஸோ அப்படி இன்னைக்கு அப்படிதான் நடந்துச்சு. முகேஷ் குமாரும் சரி ஸ்டார்க்கும் சரி விக்கெட் எடுக்கல, வந்து ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்து கொடுத்தது வந்து அக்ஷர் பட்டேல். ஸோ இவங்க 2 பேரும் வந்து ஒரு இன்னைக்கு லீத்தலா இல்லாததுனாலதான், முக்கியமா முகேஷ் குமார் லீத்தலா இல்லாதனாலதான் இவனுக்கு வந்து இவங்க தோக்கிற நிலைமை ஆயிடுச்சு. இதெல்லாம் தான் வந்து பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ஆஃப் ஆர்சிபி வர்சஸ் டிசி மேட்ச். இதுல வந்து பெஸ்ட் பேட்டர் அண்ட் பெஸ்ட் பவுலர் குருணால் பாண்டியா பெஸ்ட் பேட்டர். எனக்கு அவர் தான் பெஸ்ட் பவுலர். நான் புவனேஸ்வர் குருணால் பாண்டியா ஃபர்ஸ்ட் 2 கேவலமா போட்டாலும் கடைசி அந்த ஏன்னா ஸ்டப்ஸ் வந்து பேய் ஃபார்ம்ல இருந்தாரு. அப்போ அவர் திருப்பி அதே மொமெண்டம்ல போட்டிருந்தாருன்னா, லைக் ஃபர்ஸ்ட் 2 ஓவர் போட்டது மாதிரியே போட்டிருந்தாருன்னா இந்நேரம் கடைசி அந்த 170 டார்கெட் 170-175ன்ற ஸ்கோரை வந்து டார்கெட்டா செட் பண்ணிருப்பாங்க. பிரில்லியண்டா போட்டு அவங்க 2 பேரையும் அடிக்க விடாம விக்கெட் எடுத்து இது பண்ணனால மட்டுமே ஸ்கோர் வந்து 162க்கு சுருங்குச்சு. அதுவும் ஒரு ஹார்ட் பிட்ச், அதுக்கே நம்ம கஷ்டப்பட்டோம் சேஸ் பண்றதுக்கு. அந்த 100 ரன் பார்ட்னர்ஷிப் இல்லைன்னா இதுவும் கஷ்டமா இருக்கும். ஸோ எனக்கு பெஸ்ட் பவுலர் வந்து புவனேஸ்வர் குமார். இன்னொரு எனக்கும் பெஸ்ட் பவுலர் தான் புவனேஸ்வர் குமார் தான். பட் கொஞ்சம் அண்டர் ரேட்டட் பவுலர்னு நான் சொல்றேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஹேசல்வுட் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அது அக்ஷர் பட்டேல் எடுத்த விக்கெட் இருக்குல்ல, ஒரு மாதிரி ரவுண்ட் விக்கெட்ல வந்து அந்த ஒரு மாதிரி கிராஸ் சீம் புடிச்சு போட்டாரு. சூப்பரா இருந்துச்சு பாக்கிறதுக்கு. எனக்கு அந்த கமெண்ட்ரியில பேசிட்டு இருந்தாங்க, கிராஸ் சீம் புடிச்சு போட்டாரு. அந்த லெதர் அந்த சீம்ல அந்த லெதர்ல பட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகி அது அழகா இருந்துச்சு அது பாக்குறதுக்கு. பட்டு சரு அவே போற மாதிரி இருந்துச்சு. பட் எப்படின்னா லைக் பட்டு அவே போச்சு. ஆனா அந்த ஸ்டம்ப் லைன்ல போய் சொன்ன மாதிரி லைக் இதுக்கு முன்னாடி மேட்ச்ல எப்படி ஹர்திக் பாண்டியாவோட விக்கெட் போச்சோ அதே மாதிரி அக்ஷர் பட்டேலோட விக்கெட் மேல அந்த பெயில்ஸை மட்டும் தட்டிட்டு போச்சு. சோ அது வந்து பாக்கிறதுக்கு சூப்பரா இருந்துச்சு. சொல்லுவாங்க, அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. அது சூப்பர். ஆமா, அது சூப்பரா இருந்துச்சு. ஸோ அதான் சூப்பர் பவுலர்னா எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் பவுலர்னா புவனேஸ்வர் குமார், அண்டர்ரேட்டட் பிளேயர்னா எனக்கு தெரிஞ்சு ஹேசலோட சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த மேட்சோடைய இந்த 2 மேட்சஸோட எங்களோட கருத்துக்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இதை பற்றி உங்களுக்கு கமெண்ட்ஸ் என்னன்றது வந்து கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான கிரிக்கெட் வீடியோ ஆர்சிபி வீடியோட வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.